நியூஸ் கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை இந்த அளவுக்கு துணிச்சலாக கொழுப்பெடுத்து பேசுகின்றது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் தன்னுடைய செல்ல பிள்ளையாக மோடி அரசு இலங்கை அரசை கருதுகிறது. இந்த விசாரணை கமிஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலமைச்சர் பச்சை பொய்யே சட்டமன்றத்தில் சொன்னார் என்பதுதான் உண்மை. இந்தியாவிலேயே பெட்ரோல் டீசலுக்கு அதிகமான வாட் வரி விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. 74 ரூபா இன்றைக்கு சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்றால் ஏறத்தாழ 50 ரூபாய் வெறுமனே வரிக்காக வேண்டியும் அதுபோன்று கமிஷனுக்காக வேண்டியும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். முதலாவதாக ISIS என்கின்ற அமைப்பு ஒரு இஸ்லாமிய விரோத அமைப்பு. அதற்கும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை தெளிவாக நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோவை இலங்கை கடற்படை சுட்டு கொன்றதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னென்னா, ஒரு மீனவர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார். அப்போ மன்மோகன் சிங்கை பலவீனமான பிரதமர் என்று வர்ணித்ததுக்கான யோக்கியதை தனக்கு இல்லை என்பதை திரு நரேந்திர மோடி தன்னுடைய ஆட்சியில் மிக தெளிவாக காட்டியிருக்கிறார். இந்திய அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு அதுதான் காரணம். உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் கடற்பரப்புகளை பகிர்கின்றன. இந்தியாவும் பாகிஸ்தானும் பகிர்கின்றன, இந்தியாவும் பங்களாதேஷும் பகிர்கின்றது. அரபு நாடுகளில் பல நாடுகளுக்கு மத்தியில் கடல் பகுதிகள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதுபோன்று உலகத்தின் பல்வேறு நாடுகளில் ஒரு கடல் பரப்பினுடைய ஒரு நாட்டினுடைய கடற்பரப்பிற்குள்ளே இன்னொரு நாட்டினுடைய மீனவர்கள் போவது சர்வதேச கடல்சார் சட்டத்தின்படி குற்றம் என்ற அடிப்படையில் அப்படி போனால் அவர்களை கைது செய்கிறார்கள், சிறையில் அடைக்கிறார்கள், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பிறகு அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். உலகத்தில் இந்தியா இலங்கைக்கு இடையிலான இந்த கடற்பரப்பில் மட்டும்தான் நம்முடைய மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றார்கள் என்று புகாரை தெரிவித்து அவர்கள் அடித்து துன்புறுத்தப்படக்கூடிய, படகுகள் கைப்பற்றப்படக்கூடிய, சுட்டு கொல்லப்படக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த பிரிட்ஜோ அவர்களுடைய படுகொலைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு தான் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். பிரிட்ஜோ சுடப்பட்டதுக்கு பின்னாடி கப்பலில் இருந்த மீனவர்கள் இந்திய நேவிக்கு கால் பண்ணி காப்பாற்ற சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் அங்கே காப்பாற்ற வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள். உடனடியாக இவர்கள் இவ்வளவு பெரிய நவீன கப்பல்களையும் நவீன கருவிகளையும் வைத்திருக்கக்கூடியவர்கள் உடனடியாக அந்த படகிலிருந்து வந்த அந்த SOS எங்களை காப்பாற்றுங்கள் என்று வந்த அந்த அழுக்குரலுக்கு முதலிலே சென்றிருக்க வேண்டியது கோஸ்ட் கார்டும் தமிழ்நாடு மெரைன் போலீஸும் தான். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நம்முடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடியவர்கள் தூங்கி வலித்து கொண்டிருந்தார்களா? இது போன்ற சம்பவங்களிலே மீனவர்களுடைய உயிரை காப்பாற்றுவது, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களுடைய தார்மீக கடமை இல்லையா? அதனால தான் நான் குறிப்பிட்டேன், இதற்கான முழு பொறுப்பையும் பிரதமர் மோடி ஏற்க வேண்டும். ஆனால் இலங்கை அரசு நாங்கள் சுடவே இல்லைன்னு சொல்கிறாங்களே. அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன நாடு. நாம் ஒரு பெரிய வல்லமை பொருந்திய நாடு. இலங்கை இந்த அளவுக்கு துணிச்சலாக நம்முடைய மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தக்கூடிய வகையில், அதே போன்று நம்முடைய படகுகளை எல்லாம் திருப்பி தரமாட்டோம் என்று சொல்லக்கூடிய வகையில் கொழுப்பெடுத்து பேசுகின்றது என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் தன்னுடைய செல்ல பிள்ளையாக மோடி அரசு இலங்கை அரசை கருதுகிறது. உரிய முறையில் கடுமையான ராஜதந்திர நடவடிக்கைகளை இந்திய அரசு எடுப்பது தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வாக அமையும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இரவோடு இரவா பெட்ரோல், டீசல், பால் விலையெல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? வருகின்ற மார்ச் 16ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூடுகிறது. அன்றைய தினமே இப்போது கூடுதலாக நிதியமைச்சர் பொறுப்பையும் சுமந்து கொண்டிருக்கின்ற ஜெயக்குமார் அவர்கள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கப் போகிறார். 2017 பானட்டுக்கான திட்டத்தை. அதற்கு முன்பு இந்த வரி விதிப்புக்கு என்ன காரணம் என்பது ஒரு தெளிவான ஒரு பதில் நமக்கு இல்லை. இந்தியாவிலேயே
பெட்ரோல் டீசலுக்கு அதிகமான வாட் வரி விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமாக, மதிப்பு கூட்டு வரி விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வாட் வரி மதிப்பு கூட்டு வரியின் காரணமாக மொத்தமாக அந்த பெட்ரோல் விலையை பார்க்கும்போது ஏறத்தாழ பெட்ரோல் கம்பெனிகளுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் ப்ளஸ் மதிப்பு கூட்டு வரி, அதில் மொத்த பெட்ரோல் விலையில் 74 ரூபா இன்றைக்கு சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் என்றால் ஏறத்தாழ 50 ரூபாய் வெறுமனே வரிக்காக வேண்டியும் அதுபோன்று கமிஷனுக்காக வேண்டியும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். அதே போன்று தான் பால் விலையும் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை பார்க்கிறோம். இதையெல்லாம் முன்கூட்டியே அறிவிச்சிட்டு நாங்கள் வரியில்லா பட்ஜெட்டை மக்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை இது. உண்மையிலேயே இந்த பெட்ரோல் டீசல் ஒரு பக்கம் மத்திய அரசு மாதத்திற்கு 2 முறை பெட்ரோல் விலையை உயர்த்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அஃப்கோர்ஸ் அதை உயர்த்தக்கூடிய ஒரு பொறுப்பை ஆயில் நிறுவனங்களுக்கு, எண்ணெய் நிறுவனங்களுக்கு வழங்கிவிட்டது. அவர்கள் ஒரு பக்கம் விலை உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய வகையில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல மதிப்பீட்டு கூட்டு வரியும் இவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். நான் கேட்கின்றேன், அம்மாவுடைய வழியில் இந்த அரசு போகின்றது என்று முதலமைச்சர் சொல்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு இந்த டீசல் பெட்ரோல் விலையை உயர்த்தும் போது கடுமையாக எதிர்த்திருக்கிறார். இப்போ அம்மா வழியில் போகிறாங்களா, வேறு எந்த வழியில் போகிறாங்கங்கிறது புரியல. நிச்சயமாக இந்த விலை உயர்வு, மதிப்பு கூட்டு வரி உயர்வு தேவையில்லாத ஒன்று, மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆர்கே நகர் தொகுதியில் மக்கள் இதற்கு சரியான பாதத்தை கற்பிப்பார்கள். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கலவரம் நடந்ததுக்கு காரணம் ஒசாமா பின் லேடன் படத்தோட சமூக விரோதிகள் உள் நுழைந்ததால தான் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த விசாரணை கமிஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதலமைச்சர் பச்சை பொய்யே சட்டமன்றத்தில் சொன்னார் என்பதுதான் உண்மை. சட்டமன்றத்தில் பொய் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது கூட விதிமீறல், உண்மைக்கு மாறானது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மோடி அரசு எழுதி கொடுத்த அறிக்கையை ஜல்லிக்கட்டு தொடர்பாக சட்டமன்றத்தில் வாசித்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய ஜல்லிக்கட்டு தொடர்பான அறிக்கையை நான் படிக்கும்போது இது ஒரு அதிமுகவினுடைய முதலமைச்சர் வாசிக்கக்கூடிய ஒரு அறிக்கையா அல்லது ஒரு பாஜகவினுடைய முதலமைச்சர் வாசிக்கக்கூடிய அறிக்கையா என்று சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு தான் அந்த நிகழ்வு இருந்தது. அந்த போராட்டம் முழுவதும் ஒசாமா பின் லேடனுடைய படங்கள் அடங்கிய பதாகைகள் இருந்தது என்று சொன்னது பச்சை பொய். அந்த போராட்ட களத்தில் எங்கேயுமே அவருடைய படம் இருக்கவில்லை என்பது தான் யதார்த்தமான எடுத்துக்காட்டு. உண்மையிலேயே தமிழர்களுடைய கலாச்சார உரிமைக்காக வேண்டி சாதி, மத, இன்ன பிற வேறுபாடுகளை எல்லாம் மறந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட போராட்டம் அது. சென்னை மெரினாவில் மட்டும் நடக்கவில்லை, தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. அதை கொச்சைப்படுத்துவதற்காக வேண்டி பாஜகக்காரர்கள் தான், ஹெச் ராஜா போன்றவர்கள் தான் சமூக விரோதிகள் என்று சொன்னார், தேச விரோதிகள் என்று சொன்னார். அதையே தான் திரு ஓபிஎஸ் அவர்களும் சட்டமன்றத்தில் திருப்பி சொல்லியிருக்கிறார். எனவே இதை பற்றியும் நிச்சயமாக விசாரணை ஆணையத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பொய் பேசியிருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களை எல்லாம் வாய்ப்பு இருக்கும்போது நாங்களும் எங்களை போன்று மனித உரிமை தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களும் நிச்சயமாக எடுத்து செல்வோம். அந்த வன்முறை சம்பவம் தேவையில்லாத சம்பவம், அந்த வன்முறை சம்பவம் கண்டிக்கத்தக்க சம்பவம். இது போன்ற ஒரு போராட்டம், மக்கள் எழுச்சி போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்கவே கூடாது என்ற ஒரு திட்டத்தில் அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் நெடுவாசலிலும் தங்கச்சி மடத்திலும் அது தொடர்கிறது. அடுத்து தாமிரபரணியை காப்பாற்றுவதற்கும் பவானியை காப்பாற்றுவதற்கும் மக்கள் தயாராக களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். போபாலில் நடந்த ரயில் குண்டு வெடிப்புல கொல்லப்பட்ட கைதி ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்தியாவிலையும் ஐஎஸ்ஐஎஸ் நுழைஞ்சிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? முதலாவதாக ஐஎஸ்ஐஎஸ் என்கின்ற அமைப்பு ஒரு இஸ்லாமிய விரோத அமைப்பு. அதற்கும் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை தெளிவாக நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஈராக், சிரியாவில் சொந்த சகோதரர்களே கொன்றொழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டுமல்லாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய, தூரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடிய இந்த ஐஎஸ்ஐஎஸ்
முஸ்லீம்களுடைய 3வது புனித தலமாக இருக்கக்கூடிய ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அல் அக்ஸா பகுதியை உள்ளிட்ட பகுதிகளில் அன்றாடம் பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலால் மிகப்பெரிய கொடுமைகளுக்கு இலக்காகிறார்கள். இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ISIS இதுவரைக்கும் ஒரு தாக்குதலை கூட நடத்தாத ஒரு அமைப்பு. அப்போ இதிலிருந்தே அவர்கள் யாரால் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள், யாரால் இயக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவான ஒரு உண்மை. இந்த ரயில் விபத்தை பொறுத்த வரைக்கும் இதில் ISIS என்ற பெயரில் எந்த ஒரு தீவிரவாதி ஈடுபட்டிருந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ரயில் விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி அதிகார வர்க்கத்துக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த விபத்து நடைபெற்ற போது பிரதமர் மோடி அவர்கள் இது ISISனுடைய வேலை என்று சொன்னார். 2 வாரங்களுக்கு முன்னால் ரயில்வே பாதுகாப்பு தொடர்பாக ஒரு கூட்டம் ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற போது ரயில்வே பாதுகாப்புத்துறையினுடைய உயர் அதிகாரி இந்த விபத்துக்கும், அதாவது அந்த ரயில் விபத்துக்கும் தீவிரவாத நாசகர வேலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, அந்த ரயில் பாதைகள் சிதைந்திருந்தன, அதனால் விபத்து ஏற்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்று நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய DGP என்ன சொல்கிறார்கள் என்றால், கைது செய்யப்பட்டவர்கள் தங்களை ISISஐ சார்ந்தவர்கள் என்று சொல்லி கொண்டார்களே தவிர இவர்களுக்கும் ISISக்கும் தொடர்பு இருப்பதாக எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்கிறார். எனவே ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் இருக்கின்றது. தீவிரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பிரதமர் ஒன்று சொல்கிறார், ரயில்வே பாதுகாப்புத்துறையினுடைய தலைமை அதிகாரி ஒன்றை சொல்கிறார், உத்தரப்பிரதேசத்தினுடைய தலைமை காவல் இயக்குனர் இன்னொரு கருத்தை சொல்கிறார். யாரை குழப்புகிறார்கள் என்பதுதான் நமக்கு புரியவில்லை. தாமிரபரணியில் உபரி நீரை கோக் கம்பெனி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இது ஒரு மிக மோசமான ஒரு தீர்ப்பு. சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், அதாவது மத்திய நீர் ஆணையம் மிக தெளிவாக ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவில் உள்ள எந்த ஒரு ஆறிலும் பிரம்மபுத்திரா ஆற்றை தவிர எந்த ஒரு ஆற்றிலும் உபரி நீர் இல்லை என்பதை தெளிவாக மத்திய நீர் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. பிரம்மபுத்திரா ஆற்றிலும் கூட ஒரு சிறு அளவு தான் உபரி நீர் இருக்கின்றது. பிரம்மபுத்திரா ஆறு எவ்வளோ பெரிய ஆறு என்பது நமக்கு தெரியும். ஆனால் வற்றாத ஒரு ஜீவநிதி தாமிரபரணி. இங்கே தான் கேரளா நம்மளோட குறிக்கிட முடியாது, கர்நாடகா குறிக்கிட முடியாது, ஆந்திரா குறிக்கிட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டை வளமாக்கக்கூடிய ஒரு ஆறு. ஏற்கனவே மணல் கொள்ளைகளால் தாமிரபரணியை சிதைத்தவர்கள் இப்போது இந்த பன்னாட்டு நிறுவனங்களுக்கு இந்த தண்ணீரை உபரி நீர் என்று சொல்லி தமிழக அரசே பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருப்பது மக்கள் நலனை விட கார்ப்பரேட் நலன்தான் இந்த அரசுக்கு முக்கியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. சரி, தமிழக அரசு தான் இது போன்ற ஒரு பிரமாண வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றது என்றால், மாண்புமிகு நீதியரசர்கள், இந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் தங்களுடைய தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழக்கு தாக்கல் செய்த பிரபாகரன் ஏற்கனவே இந்த நிறுவனங்களில் வேலை செய்தவர், அவர்களுக்கும் அந்த நிறுவனத்திற்கும் அவருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட மோதலின் காரணமாக இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார் என்று அவருடைய வழக்கை நிராகரித்ததற்கான ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறார். ஆனால் அப்பாவு என்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த வழக்கிலே இணைந்து அவரும் வாதங்களை வைத்திருக்கிறாரே, அவர் யார்? அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி அல்லவா? தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியை சேர்ந்த பிரதான எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர் அல்லவா? எனவே இந்த தீர்ப்பு மட்டுமல்ல, நீங்கள் கூடங்குளம் அணு உலை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தபோது அவர்கள் கொடுத்த தீர்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி இது போன்ற தீர்ப்பை இவர்கள் எழுதுகிறார்களோ என்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு நான் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்வேன் என்று திரு அப்பாவு சொல்கிறார். அந்த மறுசீராய்வு வழக்கில் உயர்நீதிமன்றம் நியாயத்தை தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சட்டமன்றத்தில் பொய் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது கூட விதிமீறல், உண்மைக்கு மாறானது என்று தான் சொல்ல வேண்டும்.